Hello guys, இன்னைக்கு NCERT Class 10 History Chapter 1 Rise of Nationalism in Europe book back question answers பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டீட்டெயில் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்ட் தான் இது. குசெப்பி மாசினி. குசெப்பி மாசினி இட்டாலி நாட்டை சேர்ந்த ஒரு புரட்சியாளர். கெனோவாவில் பிறந்தார் 1807. அவர் நம்ம சொன்னோம்ல கான்செப்ட் வீடியோவில் தட் அவர் வந்து யங் இட்டாலி யங் யூரோப்னு ரெண்டு கண்டுபிடிச்சாரு. யங் இட்டாலி மார்சைல்ஸ் அப்படின்னு ஒன்றுத்தில் கண்டுபிடிச்சாரு. யங் யூரோப் பேர்ன் அப்படின்ல கண்டுபிடிச்சாரு. அதோட மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து போலாந்து, ஃப்ரான்ஸ், இட்டாலி அண்ட் ஜெர்மன் ஸ்டேட்ஸ் சார்ந்தவங்க தான். இந்த மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு ஒற்றுமை இருந்துச்சு, எண்ணம் சார்ந்த ஒரு ஒற்றுமை இருந்துச்சு. நம்ம வந்து இப்போனா நம்ம வந்து வைபானோ அப்படி சொல்லுவோம்ல, அதுதான் வந்து அங்கே இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து அதனால தான் லைக் மைண்டட் யங் மென் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கெல்லாம் அவருக்கு எங்கே இந்த ஐடியா கிடைச்சது, எப்படி அவருக்கு வந்து சீக்ரெட் சொசைட்டி ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா கிடைச்சதுன்னா, அவர் ஆல்ரெடி கார்பனரி அப்படின்ற ஒரு சீக்ரெட் சொசைட்டியில் ஒரு மெம்பராக இருந்தார். 24 வயசில் ஹி வாஸ் சென்ட் டு எக்ஸைல் அப்படின்னா ஜெயில் இல்லை ப்ரிசனுக்கு போனார் 1831. ஏன் போனார்? லிகரியா அப்படின்ற நாட்டில் ஒரு புரட்சி பண்ணதுக்காக அவரை வந்து ப்ரிசனுக்கு அனுப்பிச்சாங்க. இப்போ வந்து கவுண்ட் கெமெலியோ டி கேவர். இந்த கவுண்ட் கெமெலியோ டி கேவர், அதாவது நம்மளோட கேவர் யார் அப்படின்னா வந்து சார்டினியா பீட்மெண்ட் அப்படின்ற ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர். சார்டினியா பீட்மெண்ட்னா என்ன ஸ்டேட்? அது ஒரே ஒரு ஸ்டேட்டில் மட்டும்தான் மொத்த இட்டாலியிலையும் வந்து ஒரு இட்டாலி நாட்டை சேர்ந்த ஒருத்தர் ரூல் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த ஸ்டேட் தான் சார்டினியா பீட்மெண்ட் ஸ்டேட். அந்த ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் தான் நம்ம கேவர். நம்ம கேவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, இட்டாலி ரீஜியன்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒன்றாக்கணும், யூனிஃபை பண்ணும் அப்படின்ற ஒரு மூமெண்ட்டை வந்து தலைமை தாங்கி நடத்தினார். அவர் ஒரு புரட்சியாளரும் கிடையாது, இல்லை மக்கள் தான் பெருசு அப்படின்னு ரொம்ப அதுக்கு சப்போர்ட் பண்ணுறவரும் கிடையாது. அதான் டெமோக்ரட். ஹீ ஸ்போக் ஃப்ரெஞ்ச் மச் பெட்டர் தான் ஹி டிட் இட்டாலியன். அவருக்கு இட்டாலியனை விட ஃப்ரெஞ்ச் வந்து அதிகமாக நல்லாவே பேசினார். அவர்னால தான் அவர் ஒரு டாக்ட்ஃபுல்லாக, ஒரு ஸ்மூத்தாக, ஒரு நல்ல ஒரு கோஆப்ரேஷன் அவர் ஃப்ரான்ஸோட வச்சுக்கிட்டதால மட்டும்தான் சார்டினியா பீட்மெண்ட் வந்து ஆஸ்திரியன் ஃபோர்ஸஸ் கிட்டேருந்து காப்பாற்ற முடிஞ்சது. அதாவது ஆஸ்திரியன் ஃபோர்ஸஸை தோக்கடிக்க முடிஞ்சது, சார்டினியா பீட்மெண்ட்டால் ஜெயிக்க முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு கிரீக் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். கிரீக் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். யாரை நடத்தினா அப்படின்னா, கிரீக் நாட்டை சேர்ந்த புரட்சியாளர்கள். எந்த டைமில்? 1821 and 1829. யாருக்கு அகேன்ஸ்டாக? ஒட்டோமன் எம்பையர். கிரீக்ஸ் were supported by வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ். ஓகேவா? யூரோப்போட வெஸ்ட் பார்ட் இருக்கு இல்லையா, அந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. வைல் poets and artists hailed Greece as a cradle of European civilization. அதாவது யூரோப்பியன் சிவிலைசேஷனுக்கு வந்து இந்த கிரீஸ் தான் வந்து முக்கியமான கிராடெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், தூளி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அவ்வளோ ஈஸியாக இருக்கும் அப்படின்னாங்க. ஃபைனலி த ட்ரீட்டி ஆஃப் கான்ஸ்டான்டினோப்பிள் ஆஃப் 1832. ட்ரீட்டி ஆஃப் கான்ஸ்டான்டினோப்பிள் அப்படின்னு ஒன்று சைன் பண்ணாங்க 1832. அதுதான் வந்து கிரீஸை ஒரு இண்டிபெண்ட் நேஷன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுது. இப்போது ஃப்ராங்க்ஃபர்ட் பார்லிமெண்ட். ஃப்ராங்க்ஃபர்ட் பார்லிமெண்ட் அப்படின்றது வந்து ஜெர்மன் நாட்டோட அசம்பிளி, நேஷ்னல் அசம்பிளி தான். அதை ஃபார்ம் பண்ணவங்க வந்து மிடில் கிளாஸ் ப்ரொஃபஷனல்ஸ், அதாவது இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், லாயர்ஸ், அவங்கெல்லாம் தான் மிடில் கிளாஸ் ப்ரொஃபஷனல், பிஸ்னஸ் மேன், அப்புறமா வந்து ப்ராஸ்பரஸ் ஆர்டிஷியன்ஸ், ஜெர்மன் ரீஜியன்ஸில் இருக்கிற இடங்கள்லேருந்து இருக்கிறவங்களாம் தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது என்றைக்கு கன்வீன் ஆச்சு? 18 May 1848 சென்ட் பால் சர்ச், ஃப்ராங்க்ஃபர்ட்டில் இருக்கிற சென்ட் பால் சர்ச்சில் தான் இதை வந்து கன்வீன் பண்ணாங்க. இந்த ஃப்ராங்க்ஃபர்ட் பார்லிமெண்ட்டில் வந்து ஒரு கான்ஸ்டியூஷன், ஜெர்மன் நேஷனுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் ரெடி பண்ணாங்க. அது ஆக்சுவலி மொனார்கி சப்ஜெக்ட் தான். ஓகேவா? மொனார்கி சப்ஜெக்ட் டு பார்லிமெண்ட் அப்படி தான் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்க? த ரோல் ஆஃப் உமன் அண்ட் நேஷ்னலிஸ்ட் ஸ்ட்ரகிள்ஸ். ஸோ நாட்டுக்கான போராட்டத்தில் பெண்களுடைய பங்கு எவ்வளோ இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு? பொலிட்டிக்கல் ரைட்ஸ் வந்து விமென்க்கும் தரணும்
அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக போயிடுச்சு, ரொம்ப பிரச்சனைக்குரியதாக போயிடுச்சு இந்த மூமெண்ட் டைம்லலாம். இந்த மூமெண்ட் டைமில் நிறைய விமன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க நிறைய வருஷத்துக்கு. விமென்லாம் என்ன பண்ணாங்க, சேர்ந்து ஒரு அசோசியேஷன் மாதிரி பண்ணாங்க. நியூஸ் பேப்பர்ஸ் ஃபவுண்ட் பண்ணி அதில் வந்து நிறைய பொலிட்டிக்கல் மீட்டிங்லாம் வந்து அட்டென்ட் பண்ணாங்க. என்னதான் வந்து மொனார்கி வந்து பார்லிமெண்ட்டாக மாற்றுறதுக்காக கான்ஸ்டியூஷன்லாம் ரெடி பண்ணாலும் அவங்க வந்து ரைட்டு ஓட்டு போடுறதுக்கான உரிமை, அதுதான் வந்து சஃபரேஜ். அந்த சஃபரேஜ் வந்து அவங்களால தர முடியல. ஃப்ராங்க்ஃபர்ட் பார்லிமெண்ட் was convened in the Church of St. Paul. Women were only admitted as the observers. அதாவது என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியுமே தவிர அவங்களால அவங்களோட ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ணிக்க முடியாது. அவங்க வந்து விசிட்டர்ஸ் கேலரியில் உட்காந்து பார்க்கறதுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பர்மிஷன் இருந்தது. ஸோ கைஸ், மீதி கான்செப்ட்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சாய் லேர்னிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.